நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் என்ற ஒரு இப்போ பாத்தீங்கன்னா காதல் தன்மையை சொல்றாங்க. காதலன் காதலி இல்லையா? இப்போ அவ இல்லைன்னா அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன், காதலன் சொல்றான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி. நானோடு நல்லாண்மை பன்றுடை, நான் என்றால் வெட்கப்படுதல், தவறுகளுக்காக வருத்தப்படுதல். நல்லாண்மை என்றால் வீரம், எதற்கும் அஞ்சாத திறம், உறுதி. அப்ப இந்த நானும் நல்லாண்மையும் என் உடன்பிறப்புகளாக இருந்தது, என் உடன் தோன்றிய உயர் குணங்களாக இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், காதலியோட உயிர் காதலியோடைய உயர் குணங்களிலே இழந்து விட்டேன். அவ இல்லைன்னும் போது இந்த மடல் ஏறுதல் அந்த காலத்துல சொல்லுவாங்க. பொய்மையா ஒரு குதிரை மாதிரி செய்து அதுல காதலியோட படத்தை மாட்டி அவன் வீட்டு முன்னாடி நின்று ப்ரொட்டஸ்ட் மாதிரி, இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பாங்களாம் சங்க காலத்துல. அதுபோல் இந்த மடலேறும் தன்மைக்கு இது நிலை இறங்கிய செயல். இதுக்கு நான் இறங்கிட்டேன். அன்னைக்கு வீரம், அன்னைக்கு வெட்கப்படுதல் ரெண்டு வந்தது. இன்னைக்கு என் காதலிக்காக இந்த ரெண்டு குணத்தையும் எழுந்துட்டேன். இருந்தாலும் என் காதலி அதுதான் எனக்கு முக்கியம் என்பதை சொல்வது போல் இந்த குறள் அமைந்திருக்கு.